இப்போ ஜும்மா தொழுகை இருக்குது. இப்போ ஜும்மா தொழுகை நடத்தும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி வழிகாட்டி இருக்கிறாங்கிறது நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இதை உலமாக்களும் நிறைய நேரங்களில் பேசுவாங்க. ஜும்மாவுடைய சட்டங்கள்னா என்ன, ஜும்மாவுடைய நாளில் நம்ம நடைமுறைப்படுத்த வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன, குளிக்கிறது முதல் கொண்டு நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அதில் பேசும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹுத்பா உரை எப்படி நிகழ்த்தினாங்க அந்த விஷயத்தெல்லாம் பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ஹுத்பா நிகழ்த்துவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ்லாம் ஆதாரம் காட்டுவாங்க. ஆனால் இன்னைக்கு நடைமுறையில் எப்படி இருக்குது, 2 ஹுத்பா இருக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. தமிழகத்தில் பரவலாக எப்படி இருக்குது அப்படின்னா, பயான்னு சொல்லி ஒன்று, பயான்னு சொல்லி தமிழில் ஒரு அரை மணி நேரம், ஒரு 25 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் பேசுகிறாங்க. அதே நேரத்தில் ஹுத்துபா அப்படின்னு சொல்லி அரபியில் ஒரு 7 நிமிஷம் மிம்பரில் ஏறி நிகழ்த்துறாங்க, உரை நிகழ்த்துறாங்க. அப்போ இது எதை காட்டுது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை காட்டுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம எதுக்கு இதை சுட்டி காட்டுறோம், ஆலிம்கள் எப்படிலாம் திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க மக்களை மார்க்கத்தின் பக்கம், அதாவது குரானின் பக்கமும் ஹதீஸின் பக்கமும் வர விடாமல் தடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எதுக்கு இது பயான்னா, பயான்னா விளக்கம். குரானில் நீங்கள் பார்த்து 2 இடத்துல பார்க்கலாம். அல்லாஹ் பயான்கிற வார்த்தையை பயன்படுத்த 2 இடத்துல பார்க்கலாம். 3வது சூறாவில் நீங்கள் பார்க்கலாம், அதே மாதிரி 75வது சூறாவில் பார்க்கலாம். பயான்னா விளக்கம். அப்போ அந்த விளக்கம் தமிழில் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் கொடுத்துட்றீங்க. அதுக்கு மிம்பரில் ஏறி ஒரு 7 நிமிஷம், 2 ஹுத்பாவுக்கு சேர்த்து ஒரு 7 நிமிஷம், அதிகபட்சம் 8 நிமிஷம் அது முடிச்சிடுறீங்க. அப்போ இது அரபியில் ஹுத்பா, அரபியில் ஹுத்பானா என்ன, சொற்பொழிவு, உரையாற்றுதல். அப்போ இது கீழே என்ன? அப்போ அந்த மக்களுக்கு எப்படி புரியுமோ, எந்த மொழி புரியுமோ அந்த மொழியில் தானே உரை நிகழ்த்தணும். அப்போ அது புரிஞ்சு தானே தமிழில் அரை மணி நேரமோ, அரபியில் ஒரு 7 நிமிஷம் 2 ஹுத்பா முடிக்கிறீங்க. அப்போ இது நபி வழிக்கு உட்பட்டதா இது? அது கேட்டால் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் 2 ஹுத்பா இருந்ததுன்னா, 2 ஹுத்பானா என்ன, சொற்பொழிவு. அந்த சொற்பொழிவின் மூலம் மக்களுக்கு என்ன தேவை, அந்த மக்களுக்கு அரபியில் பேச சொற்பொழிவை பொறுத்த வரைக்கும் தேவையான கருத்துக்கள், அன்னைக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனை தீர்வுகள் என்ன, இதை பற்றி பேசுறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை எடுத்து சொல்கிறது. அப்போ அது தமிழ் மொழி அறிஞ்ச மக்களுக்கு தமிழில் தான் பயான் செய்யணும். அதே மாதிரி இங்கிலீஷில் தான் செய்யணும். இதுதான் பயன் தருமே தவிர, நீங்கள் செய்கிறது மாதிரி இந்த சில பள்ளிகள் என்ன பண்ணுறாங்க, மிம்பரில் ஏறிக்கிறாங்க. மிம்பரில் ஏறி ஒன்று தமிழ், இன்னொன்று அரபி. சுன்னத்துவல் ஜமாத்தை சேர்ந்த பள்ளிகளிலேயே நிறைய பள்ளிகளில் ஒன்று தமிழில் பேசிட்டு 2 அரபியில் பேசுகிறது, மொத்தம் 3 பயான் ஆயிடுச்சு. சில பள்ளியில் அது என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இப்படி 3 பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே மிம்பரில் ஆரம்பத்தில் ஏறிடுவாங்க. மிம்பரில் ஏறும்போது அந்த இடம் பாங்கு சொல்லுவாங்க, மிம்பரில் ஏறிடுவார். அது கரெக்டான நடைமுறை. ஏறிட்டு ஒன்று தமிழில், ஒரு பயான் தமிழில், கொஞ்சம் அரபியில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சொல்லிவிட்டு, ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அரபியில் சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் தமிழில் பயான், அதுக்கப்புறம் ஒரு பயான் அரபியில். அப்போ இவங்களுக்குள்ளேயே அதில் கருத்து வேறுபாடுகள் இருக்குது. கேட்டால் ஒரே வார்த்தை, மசா இல்லை, கருத்து வேறுபாடு வரதான் செய்யும். கருத்து வேறுபாடு யார் உருவாக்குறா? முதல்ல கருத்து வேறுபாடு உருவாக்குவது குரான் கருத்து வேறுபாடு உருவாக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கருத்து வேறுபாடு உருவாக்கலை. உருவாக்குறது அத்தனையுமே ஆலிம்கள் தான் உருவாக்குறாங்க. அதனால் இந்த மாதிரியான நடைமுறை தூக்கி போட்டுட்டு, இப்போ தௌஹீத் ஜமாத் ஆகட்டும், ஜாக் ஆகட்டும், நமக்கு கருத்து வேறுபாடு நிறைய இருக்குது அவங்க மேலே. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் 2 பயான் தமிழில் செய்கிறது, மிம்பரில் ஏறுறாங்க, தமிழில் செய்கிறாங்க. இது பிரயோஜனம் தரும். அந்த நீளமான பயான் அதை விட்டுருவோம். பயன் தரக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தாய்மொழியில் பேசக்கூடியது தான் பயன் தரும். அப்போ அந்த மாதிரி நடைமுறையை மேற்கொள்வதுக்கு எது தடையாக இருக்குது அப்படின்னா, இவங்க ஆய்வு பண்ணுறதில்ல, சிந்திக்கிறதில்ல மேற்கொண்டு. அதாவது நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்களோ அது மட்டும் போதும், அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது சிந்திச்சா வழிகேடு ஆயிரும். அல்லாஹ்வுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருடைய நடைமுறை நேரான வழியை காட்டுங்க நம்பிக்கை நமக்கு இல்லையா? அவங்கள விட்டால் இந்த அறிஞரை விட்டுட்டா நமக்கு வழிகேடு, இந்த அறிஞரை பிடிச்சிக்கணும், இந்த அறிஞர் சொல்கிறத கேட்காம போய்ட்டு வழிகேடு. இந்த மாதிரி சொல்லி 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 வளர்த்துனதுனால தான் எவ்வளவு சொன்னாலும் ஆதாரங்கள் எடுத்து வச்சாலும், நபியுடைய காலத்தில் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு ஆதாரங்கள் எடுத்து வச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்தை பேசி திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் 2 பயான் அப்படிங்கிறது தான் நபி வழி. 3 நிகழ்த்துறது நபி வழிக்கு எதிரான செயல். அல்ஹம்துலில்லாஹி